பிளிஸ்ஃபுல் மார்னிங் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் மீரா பேசுகிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய சமையலறை நம்ம ஆரோக்கியத்தில் எவ்வளோ முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம சமையல் அது சம்மந்தமான ஊட்டச்சத்துகள் எல்லாமே தெரியும். ஆனால் நம்ம மனநிலையில் நம்ம சமையலறையோட பங்கு என்ன, எந்த அளவு நம்மளுடைய சமையல் நம்ம மனநிலையை நம்ம வைப்ரேஷன் லெவலில் இம்பேக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். சமையல் அறைன்றது நம்ம உணவோட ஊட்டச்சத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிற இடம் மட்டும் கிடையாதுங்க. உணவோட உணர்வுகளையும் சேர்த்து நமக்கு கொண்டு வந்து தர இடம். சமைக்கிறவங்களுடைய மனநிலை, பரிமாறவங்களுடைய மனநிலை, சாப்பிடும்போது நமக்கு இருக்க மனநிலை எல்லாத்தையும் உணவை பாதிக்குதுங்க. எப்படியா நம்மளுடைய பயோஃபீல்டும் உணவோட பயோஃபீல்டும் தொடர்பு கொள்றப்ப அங்கே எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்குது. நம்மளும் பஞ்சபூதங்களால் ஆனவங்க, உணவும் பஞ்சபூதத்தினால ஆனது. நம்மளும் 70% மேலே தண்ணியினால ஆனவங்க தான். நம்ம உணவும் 70% மேலே தண்ணியினால ஆனது தான். இந்த பிரபஞ்சமும் 70% மேலே தண்ணியினால ஆனது தாங்க. ஸோ இது எல்லாமே எனர்ஜி லெவலில் நம்மளை இம்பேக்ட் பண்ணக்கூடியது. நம்மளுடைய மனநிலை, நம்ம உணர்வுகள், அந்த உணவை கையாளும் போது சமைக்கிறதுக்காக நம்ம தொடுறது, கழுவுறது, வெட்டுறது, சமைக்கிறது, ப்ராசஸ் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம மனநிலையை அந்த உணர்வுகளை அந்த உணர்வோட கொண்டு போய் சேர்க்கும். நம்ம பயோஃபீல்டும் அதோட பயோஃபீல்டும் இன்ட்ராக்ட் பண்ணும். அப்போ சமைக்கிறப்ப நமக்கு இருக்க வேண்டிய மனநிலை எவ்வளோ முக்கியம்னு பாருங்க. குடும்பம்னாலே சண்டை சச்சரவு எல்லாம் கலந்தது தானேங்க. எங்கே இல்லாமல் இருக்குது? இதோ நைட் கூட சண்டை பிரச்சனை தான். தூங்கி எந்திரிச்சிட்டோம், காலையில் மனசே சரியில்லை, ஒன்றும் சமைக்கிற மூடே இல்லை. ஆனால் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கட்டி தரணுமே, செஞ்சு தானே ஆகணும், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருக்கா? ரிலாக்ஸ் பண்ணுங்க. முதல்ல ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் ஹோப்புனோ சொல்லுங்கள். உங்களுக்கு இருக்க அந்த மனநிலைக்கு ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. பல தடவைகள், ஒரு 6-7 தடவையிலேருந்து ஒரு 21 தடவை எவ்வளோ வாட்டி உங்களுக்கு சொன்னால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுதோ அப்படி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தோஷமான விஷயங்களில் கொஞ்சம் மனசை செலுத்துங்க. அது பாட்டு கேட்குறதா இருக்கலாம், கொஞ்ச நேரம் இயற்கையை பார்க்குறதா இருக்கலாம், இல்லைனா எதனா காமெடி பார்க்குறதா இருக்கலாம். அது மாதிரி பார்த்து கொஞ்சம் மனநிலையை ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் தூங்க போகிறப்ப பண்ணிவிட்டு அந்த பிரச்சனை நடந்த அந்த செகண்டில் பண்ணுறதே ரொம்ப நல்லது. இல்லை படுத்தாச்சு எந்திரிச்சாச்சு, இப்போ நான் சமைக்கணும், இப்போ எனக்கு மனநிலை இப்படித்தானா, இப்போ இந்த வேலைகளை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நிதானமாக 4-5 தடவை மூச்சை எடுத்து விடுங்க. இது கூட நீங்கள் நன்றி உணர்வை சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவீங்க. சமைக்கிறப்ப என்னங்க நன்றி உணர்வை எப்படிங்க சேர்க்கறது? நேராக கிச்சனுக்குள்ளே போகிறோம், கொஞ்சம் மைண்ட் இப்பயே நம்ம போகிறப்பயே கொஞ்சம் அப்படியே நியூட்ரலாக தான் போவோம். காமெடியெல்லாம் பார்த்துருக்கோம், எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டோம், ஹோப்புனோ சொல்லியிருக்கோம். அப்போ கண்டிப்பாக நம்ம ஒன்று பாசிட்டிவாக போவோம், இல்லை நியூட்ரலாக வச்சும் போவோம். உள்ளே போயிட்டு யோசிச்சு பாருங்கள். வீட்டில் கேஸ் ஸ்டவ்வே இல்லை, அந்த காலம் மாதிரி விரட்டி எல்லாம் தட்டி அடுப்பில் வச்சு செங்கல் வச்சுலாம் தான் சமைக்கணும்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு போய் ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் போய் கொடுத்த தலையிலையும் இடுப்புலையும் தூக்கிட்டு வரணும்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? அது வேறு சுத்தமாக இருக்குமா இல்லையான்னு தெரியாது. இப்படி பார்த்தா இந்த பக்கம் ஆர்வம் இருக்குது, இங்கே பார்த்தா சிலிண்டர் இருக்குது, வீட்டில் கனெக்ஷன் இருக்குது, அப்புறம் பார்த்தா மிக்சி கிரைண்டர் எல்லாமே நமக்கு ஈஸியாக இது பண்ணுற மாதிரி இருக்குது இல்லையா? இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ இதுலேயும் நினச்ச உடனே 1/2 மணி நேரத்தில் ஒரு சமையலை முடிக்கக்கூடிய ஒரு நமக்கு செட்டப் நம்ம வீட்டில் இருக்குது. அந்த பொருட்களை பார்த்து நன்றி சொல்லுங்க. அப்படியே நீங்கள் சொல்ல இது பழக்கம் தாங்க. ஒரு தடவை சொன்னால் வருமானா? இல்லை, வெறும் அது வாய் வார்த்தை நன்றியாக இருக்கும். அதை உணர அது ஒரு பழக்கமாக கொண்டு வரப்போ நினச்ச நேரத்துக்கு அந்த உணர்வை நீங்கள் கொண்டு வர முடியும். சமைக்கிறப்ப, பரிமாறுறப்ப, சாப்பிட்றப்ப இந்த எல்லா நிலையிலையுமே நம்ம கொஞ்சம் இன்டென்ஷனலாக முயற்சி பண்ணோன்னா அந்த உணவில் இருக்க உணர்வுகளோட பதிவை நம்மளால் மாற்ற முடியுங்க. நம்ம சமைக்கிறப்போ டென்ஷனாக இருக்கிறதெல்லாம் குறைச்சி ஹோப்புனப்புனோ எல்லாம் செஞ்சு நம்ம சமைக்கிறோம், அது வேறு. சரி, நம்மளே சமைக்கலாம், அம்மா தான் சமைக்கிறாங்க, என்ன பண்ணுறது? அதுவும் நம்ம தான் காரணம் அந்த டென்ஷனுக்கே. நம்ம திட்டிக்கிட்டே சமைக்கிறாங்க. பரிமாறப்பையும் ஒழுங்காக சாப்பிட்டுட்டு போயிரு, செஞ்சு வச்சுருக்கேன், நீங்கள் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகாமல் போனோன்னா அவ்வளோதான், சாப்பிட்டுட்டு போயிடுன்னு சொல்கிறாங்க. என்னங்க பண்ணுறது? பரிமாறுறதும் நமக்கு டென்ஷனோட தான் வருது. சரி, உட்கார்றப்ப நம்ம அந்த இன்டென்ஷனலாக பதிவுகளை மாற்ற முடியும். எப்படி எல்லா லெவல்லையும் இதை மாற்ற முடியுது? அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, அங்கே தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் வருது. குவாண்டம் மெக்கானிக்ஸோட அப்சர்வர் எஃபெக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த இடத்துல நம்ம அட்டென்ஷன், எந்த இடத்துல நம்ம இன்டென்ஷன், எங்கே நம்ம நோக்கமோ கவனமோ போகுதோ அங்கே அணுக்கள் அளவில் நம்மளால் மாற்ற முடியும், மாற்றத்தினால கொண்டு வர முடியும். அப்போது அந்த எனர்ஜி லெவல்லையும் நம்மளால் சேஞ்சஸை கொண்டு வர முடியுங்க. ஸோ சமைச்சாச்சு, பரிமாறியாச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சு. சாப்பிட உட்காரும் போது
அந்த உணவுக்கு ஒரு நன்றியுணர்வை வெளிப்படுத்துங்க. சமைச்சு கொடுத்தவங்களுக்கு, அதுக்கு உதவியா இருந்த பல விஷயங்களுக்கு, நமக்கு அந்த பொருட்கள வாங்க முடிஞ்ச பணத்துக்கு, நமக்கு சாப்பிட உட்கார நேரம் கிடைக்குது பார்த்தீங்களா? அதுக்கு, சாப்பிடுறதுக்கு பல்லு இருக்கு இல்லையா? அதுக்கு, இந்த மாரி எல்லா விஷயங்களையும் எல்லாத்தையும் ஒரே நாள் நம்ம சொல்ல முடியாதுங்க. ஒரே விஷயத்த சொன்னாலும் போர் அடிச்சிரும். ஸோ தினம் அதுக்கெல்லாம் எப்படி நன்றி உணர்வ சொல்லலாம்ன்னு தேடி கண்டுபிடிச்சு, அந்த உணவுக்கு மனசார நன்றி உணர்வ செலுத்தி, அந்த உணவு உங்களுக்கு தரப்போற ஊட்டச்சத்துக்கும், அது பண்ணப்போற நன்மைக்கும் மனசார ஒரு நன்றி சொல்லுங்க. இந்த உணவு எனக்கு எல்லா விதத்திலயும் நல்ல சத்துக்களை கொடுத்து என் உடல் நலத்தை, மனநலத்தை மேம்படுத்தட்டும் அப்படின்னு பாசிட்டிவா அஃபர்ம் பண்ணுங்க. மோசமான மனநிலையில இருந்தா அத மாத்த ஹோப்போனோபோனோ சொல்லிக்கோங்க. ஸோ எல்லா இடத்துலயுமே ஹோப்போனோபோனோ, நன்றி உணர்வு, பாசிட்டிவா அஃபர்ம் பண்றது, இத அப்படியே செய்துட்டு வந்தீங்கன்னா, நீங்க ஒரு பாசிட்டிவான ஆளா இவால்வ் ஆக ஆரம்பிப்பீங்க. என்னம்மா இது ஒரே தான் நிக்கிறது, சாப்பிடுறது, நடக்கிறது எல்லா நேரத்திலும் நம்ம இத கவனிச்சுட்டே செஞ்சுட்டே இருக்கணுமா? ஆமாங்க. நீங்க நினைக்கிறது, நடக்கிறப்போ சொல்றது, என்னென்னலாம் நீங்க யோசிக்கிறீங்களோ, என்னென்னலாம் வாய் வார்த்தையா சொல்றீங்களோ, எல்லாமே அஃபர்மேஷன் தான். அப்போ கவனமா செயல்படணும். ஒவ்வொரு விஷயத்திலயும் கவனத்தோட செயல் பண்ணணும். இத பயிற்சி பண்ணாதாங்க நம்ம கொண்டு வர முடியும். அந்த கன்சிஸ்டன்ட்டான பயிற்சிகள நீங்க செய்யறதுக்கு நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷனும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுல நம்ம கன்சிஸ்டன்ட்டா தினமும் 5லிருந்து 6 மணிக்கு ஹோப்போனோபோனோ சொல்றோம். அஃபர்மேஷன்ஸோட தான் ஸ்டார்ட் பண்றோம். தண்ணிய நம்ம பிரார்த்தனை பண்ணி குடிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிராட்டிட்யூட் நன்றி உணர்வ வளர்த்துக்கிற பயிற்சிக்காக தினம் எழுதுறோங்க. இது எல்லாமே வாழ்க்கையில எந்த நிலைமையிலயும் நீங்க முயற்சி பண்ணி தான் பாசிட்டிவா இருக்கணும்ன்ட்டு இல்ல. எஃபர்ட்லெஸ்ஸா, ஈஸியா நீங்க அப்படியே ஒரு பாசிட்டிவான ஆளா நீங்க இவால்வ் ஆக ஆரம்பிப்பீங்க. உங்க சப்கான்ஷியஸ் பிலீஃப்ஸ், அந்த பழைய பிளாக்ஸ், பேட்டர்ன்ஸ் எல்லாமே மாறி புது ஆளா மாற ஆரம்பிப்பீங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். பாருங்க. நன்றி. வணக்கம்.